பார்த்து எம்பிட்டு நாளாவதுப்பா. அடா 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 அடா, கண்ணுக்குள்ளே நிக்கிய. லாஸ்டா ஒரு வீடியோ சொல்லி போட்டிருந்தோம்ல உடம்பு முடியலன்னு சொல்லி, அதுக்கு அம்புட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க அத்தனை பேரோட அன்பும் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பா இப்ப கொஞ்சம் கால் நல்லா இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மட்டும் நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ போடுறது சரிங்களா? பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுனால படுத்து படிக்கல, ஒரு இடத்துல உட்காந்து கிடைக்கும், அதனால தான் வீடியோ போடுது. உடனே உடம்பு முடியலனாலும் வீடியோ போடுதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரு வேலையும் செய்யாம ஒரு இடத்துல உட்காந்து கிடைக்கேன், அதனால தான் வீடியோ எடுத்து போடுது சரிங்களா? நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, எனக்கே கதை மறந்து போச்சுன்னா பாருங்களேன். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ கதை வந்து ஞாபகப்படுத்தி போடுது. ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நண்பர்களே? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். எம்மா எம்மம்மம்மம்மா எம்மா எம்மம்மம்மம்மா எம்மா எம்மா. மோனிகா நாம பண்ணிக்கலாம் நிக்கா. சின்ன பொண்ணு என்ன ஆயா உட்காந்துட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு தண்ணி புடிச்சு வச்சே இல்லையா? தண்ணி தானே வச்சாச்சு. அப்போ ஓகே. மோனிகா யோ இந்த யா ஒரு நிமிஷம் இல்ல. யோ இங்க உடம்பு முடியாம ஒருத்தி படுத்து கிடக்கே, அது உன் கண்ணுக்கு தெரியல. நீ என்னடா மோனிகா பேரிக்கா தாரிக்கான்னு சொல்லி பாட்டு பண்ணிட்டு கிடக்க. யார் அது மோனிகா? எனக்கு தெரியாம. ஐயோ சின்ன பொண்ணு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க கண்ணு. நீ நினைக்கிற மாதிரில எதுவும் இல்ல பாத்துக்க. இப்ப புதுசா ஒரு பாட்டு வந்திருக்குல்ல, மோனிகா மோனிகான்னு. அந்த பாட்டு தான் காலையில எந்திரிச்சுடனே முணுமுணுத்துட்டு இருக்கேன். ஆளை மூஞ்ச படுற வீட்டுல 3 நாளா தண்ணி வராம கிடக்கு. உனக்கு மோனிகா பேரிக்கா பாட்டு கேக்குதோ? அதுவும் காலையில உட்காந்து பாட்டு பாடிட்டு கிடக்க. ஏயா வீட்டுல மோட்டர் ரிப்பேர் ஆயிருக்கு, 3 நாளா வீட்டுல தண்ணி இல்ல. இந்த தெருமலையில போய் கையில பம்புல தண்ணி அடிச்சு கொண்டாந்து பாத்ரூம் முடியும் வீட்லயும் வந்து புடிச்சு ஊத்திட்டு கிடக்கு. முதுகெல்லாம் வலிக்கு, உடம்பு முடியாம கிடக்கு, இடுப்பு ஒரு பக்கம் கோணிட்டு கிடக்கு. அதுல உன் கண்ணுக்கு தெரியாம நீ என்னடா மோனிகா பேரிக்கா தாரிக்கான்னு பாடு பாடி கடுப்பேத்திட்டு கிடக்கியா? இதுல உங்க அம்மா வர காலையில 5 மணிக்குள்ள அலாரம் வச்சு கொண்டு போய் நான் போய் தண்ணி பிடிச்சி கொண்டாந்து ஊத்துறோமா? அதுக்கு வந்து ஆளாம ஆசையாம ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்களாம். நான் ஓடி போய் தண்ணி பிடிச்சாந்து ஊத்தணுமா உங்களுக்குலாம்? சொல்லியா? ஒரு பிளம்பரை கூட்டி அந்த வீட்டுல தண்ணி வரல, என்ன எது பாக்கணும், கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? சொல்லு பாப்போம். யாரோ தண்ணியை பிடிச்சாந்து ஊத்துறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? பண்ணி மாதிரி உட்காந்து தண்ணியில குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அழுகாம குளிங்காம அப்படியே ஆபீஸ்க்கு போயிடணும், அப்படித்தானே? சொல்லியா? அடே கப்பா, இது என்ன வாயா இல்ல காவாயா? இந்த கிளி கிளிக்கிறா எப்படியோ லம்பாடு பம்பளியா இருப்பாளோ? வர வாயா போயான்னு வர மரியாதை இல்லாம பேசுதா இல்லையே? என்னில இருந்து இது சின்ன பொண்ணு இப்படி பண்ணுறா தெரியல. இவளுக்கு கோவம் தான், கூட இருக்கிற புசங்கான கூட மரியாதை இல்லாம தான் பேசுவா போல இருக்கு. சின்ன பொண்ணு நான் என்ன மாட்டேன்னா சொல்லுதே. நானும் அக்கம் பக்கத்துல பிளம்பர் யாராச்சும் இருக்காங்கன்னு பாத்துட்டே இருக்கேன். ஆனா என்ன பண்றது, எவனோட சிக்க மாட்டீங்க. ஒருத்தன் சிக்கலாம். அவன் 1000 ரூபாய்ல கேட்கா, அநியாயத்துக்குள்ள கேட்கா. 1000 ரூபாய் கேட்காம பின்ன 5 ரூபாய் கேட்காவா? இது உங்களுக்கு அநியாயம் இல்ல? அவனும் பொழைக்க தேவையில்லையா? எப்படி பொழைப்பானா? இப்ப எல்லாம் கை வச்சாலும் 1000 500 தான் கேட்பாங்க. 5 ரூபாய்க்கு எவனாவது வருவானா? 50 ரூபாய்க்கு வருவானா? என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? அதை விட கம்மி விலையில எவனாவது கிடைச்சா கண்டிப்பா வருவா, நீ கவலைப்படாது. அது வரைக்கும் கையால கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி தண்ணியை பிடிச்சாந்து ஊத்த வேண்டியதியா? உடம்புக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்ல. என்னது எக்ஸசைஸா? அது தின்னு கொழுப்புல உடம்பு கொழுத்து போய் இருக்கிற உங்க அம்மா மாதிரி செய்ய வேண்டிய வேலை. நானே ஒல்லியா ஓனா நாட்டு கிடக்கேன், இதுல போய் ஓடி தண்ணி பிடிச்சாந்து ஊத்தினா அப்புறம் என் எலும்பெல்லாம் உடஞ்சில போயிடாது. சின்ன பொண்ணே இதா சாக்குன்னு எங்க அம்மாவை திட்டாத சொல்லிவிட்டேன். போத நிப்பாட்டிருக்கீங்களா? உங்க அம்மா பத்தி எதுனா சொன்ன மட்டும் ரோசை பொத்துக்கிட்டு வருமே. ஏதாச்சும் ஒரு நாடகம் போடுறாங்க, நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க. நேத்து உங்க அப்பா எனக்கு 2 குடம் தண்ணி பிடிச்சாந்து கொடுத்தாரு. அதுக்கு உங்க அம்மா என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? மாமனாரு தண்ணி பிடிச்சாந்து குடுக்கல, மருமக மகாராணி படுத்து உறங்கியிலேன்னு பாட்டு பாடுறாங்க. உங்க அம்மாக்கு இத்தனைக்கா உங்க அப்பா தான் தண்ணி பிடிச்சாந்து கொடுக்குறாரு. ஆனா உங்க அம்மா எனக்கு மட்டும் தண்ணி பிடிச்சி கொடுக்க கூடாதா? அது எப்படி? அவங்களுக்கு புள்ளையும் வேலை செய்யணும், புருஷனும் வேலை செய்யணும். அப்ப புதுசா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமக நாங்க எதுக்குதான் இருக்கோம்? நாங்க என்ன எங்க மாவாட்டை அரைக்கிறதுக்காக வந்திருக்கோம்? ஐயோ சின்ன பொண்ணு போது நிப்பாட்டு. இனிமேட்டு யாரும் தண்ணி பிடிச்சி கொடுக்க வேண்டாம். நானே காலையில எந்திரிச்சு எனக்கு தேவையான வேலையா நானே செஞ்சுக்கிறேன். போதுமா? சீக்கிரமா பிளம்பரை கூட்டு வீட்டுல மோட்டரை வந்து சரி பண்ண சொல்லுதே. போதுமா? ஆளுக்கு இப்படி சண்டை போட்டு கதிக்க. அது வரைக்கும் கொஞ்சம் சண்டை போடாம சமாதானமா இருக்க. போது நிப்பாட்டுக்க. குழந்தை இருக்கிற வீட்டுல தண்ணி என்ன கொஞ்சமா செலவாகும், குடமா செலவாகும். அதெல்லாம் குடத்தை தூக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அருமை பொம்பளைங்க நாங்க தானே தண்ணி பிடிச்சா வைக்கிறோம். ஆம்பளைங்க நீங்க என்ன அழுங்காம குழுங்காம குளிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க. வீட்டுல இருந்து இங்கிட்ட அங்கிட்ட அலைச்சல் பட்டதானே தெரியும். ஐயோ சின்ன பொண்ணு போது விட்டு தயவு செஞ்சு. ஏன் இப்படி காலையிலேயே கத்திட்டு கிடக்க? சீக்கிரமா எல்லாம் சரி பண்ணிடுறேன். போதுமா? யாரு நான் கத்துறேன்னா? உங்க அம்மாவோட கம்மியா தான் கத்துறேன். கடுப்பேச்சாக்க சின்ன பொண்ணு. எங்க அம்மாவே திருந்து நல்லபடியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அவங்க மேல இப்படி வந்து வெறுப்ப கடைக்கு கிடைக்கே தெரியல. யாரு நான் வெறுப்பு கட்டுனா? எப்படியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம் போடுறாங்க. இன்னைக்கு என்ன நாடகம் போடுவாங்களோ தெரியல. இந்தா போட்டுட்டாங்கல்ல நாடகத்தை, வாங்க போய் பாப்போம். இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு மனுஷன் இருக்க முடியாதா? அண்ணோ அண்ணோ என்னாச்சு? அண்ணோ எதுக்காக அழுறவோ? ஏன் இப்படி கத்துறவா?
ஏமா என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கீங்க? காலையில எதுக்குமா ஒப்பர் வச்சிருக்கீங்க? கேப்பா என்னப்பா இதெல்லாம்? இருடா, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? உங்க அம்மா காரி வாய் தந்து சொன்னாதானே தெரியும். கேட்டி சொல்லிட்டு எதுக்கடி அழுருவா? ஏங்க இதெல்லாம் எப்படி மறந்தேன் எனக்கே தெரியலையே. அதான் மறந்து போச்சுல, அப்புறம் எப்படி மறந்துன்னு கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டி நீ கொஞ்ச நேரம் வாயை முடித்து அமைதி இரு சொல்லிவிட்டாக்கும். இங்க பாரு அண்ணோ, என்ன விஷயம் முதல்ல சொல்லு. எங்க மனசுல ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், நல்லபடியா வேண்டிக்கிட்டு நிறைவேறா, அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும்ல. ஆனா அதை நான் நிறைவேற்றாம விட்டுட்டேன். அதான் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு பாத்துக்கிட்டியா. இதுக்கு தான் இவ்வளவு அலப்பியா? அப்படி என்னத்தை வேண்டிக்கிட்டீங்க? என் மக மனசு மாறி மறுபடியும் இந்த வீட்டோட சேர்ந்துட்டானா. ஆடி மாசம் அம்மனுக்கு நான் கூழ் ஊத்துறத வேண்டிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அந்த வேண்டுதல் நிறைவேற்றாம விட்டுட்டேனே. ஏக உங்க அம்மா அதி பயங்கரமான புத்திசாலித்தியா பாத்தீங்கள. நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா கூழ் ஊத்ததான் வேண்டிக்கிட்டாங்களாம். வேண்டிக்கிட்டு தான் வேண்டிக்கிட்டாவ. ஒரு 10 பேருக்கு நல்லபடியா புடவை எடுத்து தரேன், துணிமணி எடுத்து தரேன், படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி தரேன், நல்லபடியா ஒரு 10 40 80 பேருக்கு அன்னதானம் போறேன்னு அப்படி வேண்டிக்க வேண்டித்தானே. வேண்டிக்க மாட்டாவோ. அதுல வேண்டிக்கிட்டா பயங்கரமா செலவாகும்ல. ஆனா கூழ் ஊத்துறது அப்படியா? ரோட்ல 10 ரூபாய் குத்தாலே ஒரு சொம்பு கூழும் தொட்டுக்கிறதுக்கு 10 வகையான ஊறுகாவும் சைடிஷும் தராவோ. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா சிம்பிளா வேண்டுதல முடிச்சுட்டாவளே. செலவே இல்லாம எப்படி வேண்டுதல முடிச்சுட்டாங்க பாத்தீங்களா? வாயை விட்டு சும்மா இருச்சு பண்ணு. நான் உண்மைதானே சொன்னேன். 4000 5000 செலவு ஆகுறது. உங்க அம்மா சிம்பிளா 400 500 ரூபாயில முடிச்சு போச்சு. ஏட்டி இப்ப இதுக்காண்டி வந்து உட்காந்து ஒப்பர் வச்சுட்டு கிடக்க? இருக்காதப்பலே வேண்டுதல் வச்சா கையோட நிறைவேற்றி பண்ண பாத்துக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும். நான் இது எப்படி மறந்த பத்திலாம்? ராத்திரி தூங்கையில அந்த அம்மனை என் கனவுல வந்து சொல்லிச்சு, ஏட்டி கழுத வேண்டிக்கிட்டே அந்த வேண்டுதல ஒழுங்கா நிறைவேற்றினியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு பாத்துக்கிடுங்க. உங்க அம்மா கனவுல அம்மனா? அதிசயம் தான். ஆடி மாசம் ஏதாவது வேண்டுதல் வச்சா கண்டிப்பா நிறைவேற்றியா ஆகணும் பாத்துக்கிடுங்க. அதனால நாளைக்கு நம்ம வீட்டுல கூழ் ஊத்துலாங்க. அத்தை ஒரு சின்ன திருத்தம். நாளைக்கு ஆடி மாசம் இல்ல, ஆவணி மாசம். என்ன அதுக்குள்ளார ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் பிறந்துருச்சா? மாசம் பிறந்துதான் இருக்கும். பின்ன பிறக்காம அப்படியே இருக்கும். கேட்டி வாய் உருட்டி வாய் தட்டி விட மாட்டீங்க. மாசம் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி என் மகனுக்கு கண்டு நான் வேண்டிட்டு வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். இல்லாட்டி என் மகனுக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு மனசுல பயமா இருக்கு. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம வீட்டுல கூழ் ஊத்தி ஆகணும். அத்தை என்னட்டி ஆடி மாசம் ஊத்தணும் கூழு. அதுக்கு முதல்ல கரைக்கணும் மாவு. அதெல்லாம் நான் ராத்திரியே கரைச்சு வச்சுட்டேன். எப்ப கடை வந்துச்சு அடுத்த நிமிஷமே கையோட கையை மாவு கரைச்சு வச்சு நீ கம்முனு கடை. அதெல்லாம் சரிதாண்டி. வீட்டுல வேற வந்து போர் வந்து ரிப்பேர் ஆகி கிடக்கு. வீட்டுல தண்ணி இல்ல, நம்மளே கொள்ளாடி தான் பிடிச்சி குடிச்சதும் ஊத்திட்டு கிடக்கும். வீட்டு செலவுக்குள்ள தண்ணி இல்லாம கிடக்கு. இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா கூழ் ஊத்தி ஆகணுமா உனக்கு? அதானே என்னாலலாம் கொள்ளாடியில போய் தண்ணி பிடிச்சாந்து ஊத்த முடியாது. ஒரு குடம் 2 குடம்னா பரவாயில்லை. ஓயாம பிடிச்சாந்து ஊத்தத்துக்குள்ள என் உடம்பு ஓய்ந்து போயிடும் போல இருக்கே. கேட்டி அப்ப சொன்னா பேசுறேன்னு வச்சு காப்பி போட வாயில. யார் என்ன சொன்னாலும் சரினா கண்டிப்பா நாளைக்கு என் வேண்டுதல் நிறைவேற்றி ஆகணும். இந்த வர சின்ன நீ என்ன சொல்லுத? என்ன எதுக்குமா கேக்குற? ஆமா பின்ன அவரும் வேலை செய்ய போறாரு. அழுங்காம குழுங்காம ராசா கணக்குல உட்காந்து கிடப்பாரு. வீட்டு பொம்பளைங்க நாங்க தான் மாங்கன்னு வேலை செய்யணும். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு வேலை செய்யல போ. நீங்க சொன்னா உங்க அம்மாவை சொல்லுங்க. அம்மா இந்த வருஷம் என்ன அடுத்த வருஷம் ஊத்திக்கல விடுமா? நோ அப்படியே முடியாது பாத்தீங்க. இந்த வருஷம் வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் தான் செய்யணும். இப்போ என்ன மாசம் பிறந்து ஒரு நாள் தான் ஆகுது. அதுல ஒண்ணும் கிடையாது. ஒரு சில கோயில்ல எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு கூட கூழ் ஊத்தி தான் கிடக்காங்க. நான் வேண்டுதல கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். கேட்டி சின்ன பண்ணே நீ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா தகவல் சொல்லி வை. அப்புறம் உங்க ஆச்சிக்கு போன் பண்ணி சொல்லு கூழ் ஊத்துறோம் கண்டிப்பா வந்து கலந்துக்க சொல்லு. புரியுதா? கேட்டி என்ன பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து நினைப்போ? ஈங்கிருவா வாயத்துல பதில் சொன்னா என்னவா? சரியா அத்தை. ரொம்ப தட்டி இடுப்ப வெடுக்குன்னு ஆட்டாத. அப்புறம் நாளைக்கு வீட்ல வேலை செய்யாம இதா சாக்குன்னு படுத்துக்கலாம்னு நினைக்காத. ஏப்பா சின்ராசு, சீக்கிரமா பிளம்பரை கூப்பிட்டு வீட்டுல தண்ணி வரல என்ன ஆகுதுன்னு பாருப்பா. வீட்டு பொம்பளைங்க தானே கஷ்டப்படுத்துக்க. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு சொல்லி விடுதேன். எனக்கு சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொடுக்க. எனக்கு நேரம் ஆகுது, நான் போய் குளிக்க போறேன். ஜமாட்டி வரணும்ல, சமைக்கு போன போட்டு சாயங்காலம் புறப்பட்டு வர சொல்லு. வந்தாங்கன்னா கொஞ்சம் வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூடமான ஒத்தச்சா இருக்கும். சரியா இருக்குன்னு சொல்லுதே. ஆச்சுக்கு தானே நானே போன போட்டு சொல்லிதேன். எங்க அத்தை சரியான அரலுசா இருக்குமோ. ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசமே பிறந்துருச்சு. இப்பதே வந்து இது வேண்டிக்கிட்டேன் இது வேண்டிக்கிட்டேன் அது வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஆடிட்டு கிடக்காக. வர வர இந்த மனுஷன் போக்கும் சரியில்லை. காலையில மோனிகா பேரிக்கான்னு எவ்வளவு பத்தி பேசிட்டு கண்டாரு. இந்த வர என்னங்க? ஆமா யாரு மோனிகா? ஐயோ சின்ன பண்ண இன்னைக்கு நான் மௌனம் வருதான் விட்டுருமா தாயே. மௌனம் வரது இருந்தாலும் பரவாயில்லை. முதல்ல என்ன கேட்கற கேள்விக்கலாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ள பாத்ரூம்ல போய் பூந்துக்குங்க. வாங்க வெளியா.